வெஜிடபிள் பிரியாணி. இஞ்சி, பூண்டு, கிராம்பு, பட்டை, சோம்பு இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கணும். பீட்ரூட், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. வெங்காயத்தை நீட்டு வாக்கில் நல்லா அரிஞ்சு வச்சாச்சு நைஸாக. தக்காளி நல்லா பொடிசாக 4 தக்காளி எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சு, புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சாச்சு. இதுதான் சாப்பாட்டுக்கு நல்ல மனம் எல்லாமே தரது. மட்டன் அளவுக்கு தராது புதினா வெஜிடபிளில். இப்போ மிக்சியில் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும், ஏலக்காய் போட்டுக்கணும், கிராம்பு போட்டுக்கணும். கிராம்பு, அடுத்தது ஏலக்காய். இந்த மசாலா தான் நல்ல டேஸ்ட்டு, நல்ல வாடை கொடுக்கும். ஏலக்காய் 3 போட்டுக்கணும், நல்ல வாடை கொடுக்கும். பட்டை, சுருள் பட்டை இதில் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கணும். பேஸ்ட்டு திறந்ததுமே நல்ல வாடையாக இருக்கும். இதுதான் சாப்பாடுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குற மசாலா, செம்மையாக இருக்கும். இது புதினா, செக்கு கடலை. நல்லா சட்டி சூடானதும் அதில் எண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வெஜிடபிள் போட்டு காரத்தூள், குழம்புத்தூள், அந்த அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு 1 கிலோ அரிசிக்கு அந்த சொம்பு தான் அளவு, 4 சொம்பு தண்ணி இதை ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தோன்னே அரிசி போட வேண்டியதுதான். தண்ணி ஊற்றிட வேண்டியதுதான். நல்லா கொதி வந்ததும் அரிசி போட வேண்டியதுதான். இதில் பாருங்கள், நல்லா கரண்டியால் கலந்து விட்டுருணும். நல்லா கலந்துட்டு நல்லா மூடி போட்டுட்டு அரிசியை நல்லா தண்ணி வடிகட்டி வச்சிடணும். காய் நல்லா வெந்து கொதி வந்ததும் அரிசி போட்டு இறக்கும்பொழுது நெய், புதினா போட்டு இறக்கிட்டா செம்மையாக இருக்கும் சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி. நல்லா தண்ணி கொதி வந்ததும் காய் கொஞ்சம் வெந்திருக்கும். அதில் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டுட்டு நல்லா சாதம் 1/2 வேக்காடு வந்ததும் நெய் விட்டுட்டு புதினா தூவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் சாப்பாடு வேறு லெவல், அருமையாக இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி. அரிசிக்கு நல்லா கழுவி தண்ணி வடிச்சாச்சு, அந்த அரிசியை போட வேண்டியதுதான்.